அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் கண்டு களி கூர்ந்தான். இங்கே யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 56வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். சரி, இந்த காரியம் எப்பொழுது ஆபிரகாம் கண்டார் இயேசு கிறிஸ்துவை? முதலாவது பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தருடைய தூதனானவர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாமங்கள் மூலியமாகவே வெளிவரும். ஆனால் முதலாக வார்த்தை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வார்த்தை, இந்த வார்த்தையான இயேசு கிறிஸ்து தான் முதலாக வெளிப்பட்டது. அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, நாளை காண ஆசையா இருந்தான் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர், அதாவது இந்த கர்த்தர் என்றாலே பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இந்த மூன்றும் சேர்ந்து கர்த்தர். இப்போ முதல்ல கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த 3 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் பாருங்க. இந்த நாளை தான் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான். இந்த நாளை தான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தை எப்பொழுது? வார்த்தைக்கு கர்த்தரிடத்திலிருந்து சொன்ன அந்த காரியம், கர்த்தர் சொன்ன வார்த்தை. அதாவது கர்த்தர் எப்படி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்றால் நேரடியான பார்வை அல்ல, உணர்வு. கர்த்தர் நேராக பார்த்தார்னா அந்த இடம் சாம்பல் தான். இங்கே உணர்வு, ஆபிரகாமுக்கு உணர்வு. இங்கே அந்த உணர்வின் மூலமா அறிந்தான். ஆனால் இந்த நாட்களை காண உன்னை ஆசீர்வதித்து பெரிய உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னாரே, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நாட்களை தான் அவர் காண ஆசையா இருந்தார். சரி, இப்போ ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை, முதலாக வார்த்தையான இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார். அதற்கு முன்பாக சர்வலோகமும் சிருஷ்டிக்கும் போது தேவன் சொன்ன வார்த்தையின்படி வெளிச்சம் உண்டாக கடவுந்தார். அந்த வார்த்தை முழுவதுமாக வந்தது. ஆனால் ஆபிரகாமுக்கு வார்த்தையின் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, தரிசனம், நாம் கனவு காணும்போது ஒரு காட்சிகளை நேரடியாக நம்ம காண்போம். தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமை நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருப்பேன் என்றார். இதைத்தான் இந்த தரிசனத்தில் கண்டு களி கூர்ந்தான். முதலாவது உணர்ந்தார்,
கர்த்தர் ஆபிரகாமை நோக்கியன் போது உணர்ந்தார், ஆனால் ஆவியில் களி கூர்ந்தது. கண்டு களி கூர்ந்தது, ஆவியில் களி கூர்ந்தது. அதற்கு பின்பாக பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு, கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு இப்போ எனக்கு பிள்ளை இல்லை, என்னோட வீட்டு வேலைக்காரன் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறான். இந்த காரியங்களை குறித்து அவர் வார்த்தையாகிய நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வரும்போது, சரி 8வது வசனம் 15:8 என்ன சொல்றாருன்னா, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன். எப்படி நான் சுதந்திரித்துக் கொள்வேன், அதை நான் எப்படி நான் அறிவேன் என்றார். அதுக்கு முன்பாக தேவன் அவருக்காக கொடுக்கிற வார்த்தையின்படி அவரோட விசுவாசம் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அந்த காரியத்தின்படி ஆபிரகாம் அவரோட சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் எதனால் அறிவேன் என்றார். 9ஆம் வசனம், அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சியையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு ஒரு அயர்ந்த நித்திரையை தேவன் கொடுத்து நிறைவேறக்கூடிய காரியங்கள், தீர்க்க தரிசனமாக பிற்காலத்தில் நிறைவேறக்கூடிய காரியங்களை எல்லாவற்றையும் அவனுக்கு வெளிப்படுத்திட்டு 18வது வசனத்தில், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும், இதில் ஒரு 10 தேசங்களை சொல்லுகிறார், இது எல்லாம் உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் என்று, உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று. இந்த நாளை தான் அவன் காத்திருந்தான். அந்த நாளை காண காத்திருந்தான். அதே போல அதில் களி கூர்ந்தான். களி கூறுதல் என்பது பார்த்தீங்கன்னா, அதாவது ஆவிக்குள்ளாக சந்தோஷப்படுகிறது. மாமிசத்தில் உள்ள சந்தோஷம் எப்படி என்று பார்த்தீங்கன்னா நொடி பொழுது உண்டா இருக்கும். அது உலகபூர்வமான சந்தோஷங்கள் சிறிது நேரம். அதே ஆவிக்குள்ளாக இருந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சந்தோஷம் நித்திய காலமாக இருக்கும். இதை தான் களி கூர்ந்தான். முழுமையாக அதிலாக மன மகிழ்ச்சி, அது மகிழ்ச்சின்னு கூட நம்ம மாமிசத்தில் ஒப்பிடக்கூடாது, நிறைவு என்று சொல்லலாம். ஆவிக்குள்ளாக ஒரு நிறைவு, அந்த நிறைவின் மூலியமாக வெளிப்படுகிறது சந்தோஷங்கள். ஆவி ஆத்மா சரீரத்தில் முழுமையாக ஒன்று கூடி ஆனந்தப்படுவது களி கூறுதல். சரி, இந்த நாளிலும் பரிசுத்த வெளிப்படுத்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாதாக. ஆமென்.